ஹலோ, வெல்கம் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோம்னா உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு. அதுக்காக லைட்டாக எண்ணெய் ஊற்றி கசகசா கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10, பச்சை மிளகா 2 கீரி போட்டு வதக்கி வைப்போம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கருவேப்பிலை அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஏன் கருவேப்பிலை சேர்த்துக்கோன்னா நம்ம எண்ணெயிலே போட்டோம்னா அதோட அரோமாலாம் போயிடும். இப்போ சேர்க்கும் போது ஆனியன் தக்காளி அதிலலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையோட வாசனை. மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கல்லுப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். நல்லா இன்னும் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி இது 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால நம்ம மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது மசாலாலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்குல. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய், இஞ்சி, பூண்டு அது மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம். அதே மிக்ஸி தேங்காய் தண்ணியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு காரலாம் உப்பு காரம் பார்த்தாச்சு. நம்மளுக்கு இந்த பதத்தில் இருந்தால் போதும். நம்ம பூரிக்காக தான் இங்கே செய்கிறோம். உருளைக்கிழங்கு குருமா இவ்வளோ இப்படி இருந்தால் இந்த திக்னஸ் போதும். இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், குழம்பு இறக்கிடலாம். பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.